இந்த வல்லமையான வல்லமையான அநேக காரியங்களை பத்தி போட்டிருக்குல்ல, அதுல ஒண்ணு முதற் பேரான ஒண்ணு யாரு? நாம. ஏன் நம்மள அப்படி போட்டிருக்குது? ஏன்னா நாம் தேவனுடைய குமாரர்களா இருக்கிறோம். குமாரர்களா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்? அப்படிப்பட்ட நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட மகிமைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிமைக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் இதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னா, யார் இதை ரொம்ப சின்சியரா தைரியமா எடுத்து, பிள்ளைங்கிற ஸ்தானம் போகாது. பிள்ளைங்கிற ஸ்தானம் நமக்கானதுதான். ஆனா எப்போ பிள்ளைங்க பொறுப்புல வளருதோ அப்ப தகப்பன் அதுக்கு என்ன பண்ணுவாரு? எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுப்பாரு. உதாரணத்துக்கு கீர்த்தனா காலையில எழும்பி பொறுப்புல வளர்ந்து கொஞ்சம் வீட்டை பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது வீட்டுல பொறுப்பு என்ன பண்ணப்படும்? ரிலீஸ் பண்ணப்படும். ஓகே, பாத்துக்கிறா, வளர்றா, பொறுப்பு எக்ஸ்ட்ரா. இதே இது தொடர்ந்து செய்ய 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 பலப்பட சமூகத்துல கொஞ்சம் பொறுப்பு கொடுக்கப்படும். யாரு சின்சியரா ஒரு தாளந்தை யூஸ் பண்றானோ அவனுக்கு என்ன பண்ணணும்? கூட்டி கொடுக்கப்படும். அந்த விஷயத்துல சபை ஜாக்கிரதையா நாம் இருக்கிறோம். இப்போ ஒரு சாட்சி கேட்கலாம். நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற வயலை போய் சந்தித்தோம். வயலில் மிருக ஜீவன்லாம் ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தது. அவங்க ரொம்ப ரெக்யூஸ்டாக கேட்டுக்கினாங்க, மிருக ஜீவனுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப அதுக்கு உடம்பு முடியல, அது இல்லாமல் நிறைய கொசு பூச்சியெல்லாம் கடிக்குது அப்படின்னாங்க. மிருக ஜீவனுக்கும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். அப்புறமா வயலெல்லாம் நல்லா ஆசீர்வாதமாக விளையணும். கரும்பு, சோளத்தோட்டம், வயல், காராமணி, உளுந்து, அப்புறம் வேர்க்கடலெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வயலுக்காகவும் தேவன் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். அதே மாதிரி என் சகோதரியோட மாமனார் மாமியாருக்கும் கை வலி, கால் வலி, உடம்பு ரொம்ப முடியல. ஜெபிக்கும் போது இம்மிடியேட்டாக அவங்க மாத்திரை போட்டு தான் தூங்குவாங்களாம். மாத்திரை போட்டு தூங்கும்போது அன்னைக்கு மாத்திரையே போடலையே, நல்லா தூங்குனாங்களாம். நான் மறுநாள் காலையில் கேட்டேன் ஜெபிச்சுட்டு எப்படி இருந்ததுன்னு. நல்லாவே தூங்கினோமான்னு சொன்னாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்ருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிகிட்ருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கெடுத்து கொள்ளுங்கள். ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறம் சவு பொரியல். தினமும் 6 மணிக்கு இங்கே மீட்டிங் நடக்கும். எல்லாரும் வாங்க.